இன்றைக்கி காலையில் பார்த்துக்கோங்க, எப்பவும் போல் எந்திரிச்சு ஏர்லியாகவே சாணியெல்லாம் மூழ்கி சூப்பராக ஒரு குட்டியாக ஒரு ஸ்டார் குழந்தாங்க போட்டு ஒரு டீயை வச்சு நானும் மாமாவும் சூப்பராக குடிச்சாச்சு. இன்றைக்கி சமையல் பார்த்துக்கோங்க, அவருக்கு வந்து முட்டை கிரேவி, எனக்கு வந்து உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்ட ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தான். அப்புறம் விறகடுப்பில் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் காத்தடி காலமாக இருந்துச்சு, அதனால் வந்து சமைக்க முடியலை. ஸோ இப்போ தான் அதுக்கு கொஞ்சம் விடுதலை கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க. சாமி செல்ஃபுக்கு வந்து ஸ்க்ரீன் போட்டிருப்பேன். ஒருத்தவங்க இப்போ வீட்டுக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஒரு குளிக்காமல் கொள்ளாமல் அவங்க சாமி செல்ஃபுக்கு முன்னாடியும் நிற்கக்கூடாது. ரெண்டாவது வந்து சாமி செல்ஃபில் இருக்கிற வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தே பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்கும். ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து ரொம்ப விரதமாக இருந்து அவங்க வந்து பார்க்குறப்போ வந்து அது வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து நைட்டியோட வந்து அந்த செல்ஃபில் இருக்கிற வரைக்கும் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்பவே கஷ்டம். தயவுசெய்து அந்த மாதிரி யார் வீட்டுக்கு போனாலும் அதை பண்ணாதீங்க, சரிங்களா? கேட்டால் நான் சுத்தமாக தானே இருக்கேன் அப்படின்வாங்க. 1000 சுத்தம் அது உங்கள் வீட்டோட. அடுத்தவங்க வீட்டு சாமி செல்ஃபுக்குள்ளே வந்து கையை வச்சு ஒரு ஃபோட்டோவை வந்து எடுத்து பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு அநாகரிகமான செயல்.